வணக்கம், நான் ஜோனிஷா Dr.Sudhakar ENT கேர் ஹாஸ்பிட்டலில் Audiologist and Speech Language Pathologist ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும். ஏன் குழந்தைக்கு ஃபோன் கொடுத்தா இப்போ என்ன அப்படின்னு யோசிக்கிற எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் 4 பாயிண்ட்ஸ் தான் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒன்று, நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஃபோன் கொடுக்குறோம் அண்ட் அதில் என்ன தப்பு, எப்படி கரெக்டாக அந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, என்ன ஏஜில் குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுத்தா ப்ராப்ளம், இல்லைன்னா எந்த ஏஜில் கொடுக்கலாம், எந்த ஏஜில் கொடுத்தா பிரச்சனை. மூணாவது, ஆல்ரெடி ஃபோனில் அடிக்டடாக இருக்கிற ஒரு குழந்தைய நம்ம எப்படி அதிலிருந்து வெளியே கொண்டுட்டு வந்துடலாம். ஃபோர்த் பாயிண்ட் இஸ், இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் அடிக்டடாக இருக்கிற ஒரு குழந்தைய என்னென்ன ப்ராப்ளம்ஸு ஃப்யூச்சரில் பாதிக்கப்படலாம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி எப்படி தான் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மெயினாக குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இட்ஸ் லைக் குழந்தை கொஞ்சம் ரொம்ப துருன்னு இருக்குது, ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்துக்கணும், இல்லை நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, குழந்தைய கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கணும், அதுக்கு தான். ஸோ இது ஒரு தப்பான ஆட்டிடியூட் தான். ஃபோனுன்னு இருக்கிறத நீங்கள் ஒரு டாயாக யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்குறோம், அது ஒரு டாய் தான். குழந்தைக்கு பாலை பார்க்கும்போது அதுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் குழந்தை விளையாடுவாங்க. ஆனால் நம்ம தான் அதுக்கு மேலே குழந்தைங்களுக்கு இதை வச்சு பவுன்ஸ் பண்ணலாம், கிக் பண்ணலாம், த்ரோ பண்ணலாம், கேட்ச் பண்ணலான்னு இருக்கிற ஐடியாஸ் கொடுப்பாங்க. இதே மாதிரி ஃபோனில் வர கார்ட்டூன்ஸ் இல்லைன்னா ரைம்ஸ் வாட் எவர் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேக் ஷுர் தட் நம்ம கூட இருந்து குழந்தைங்க கூட உட்காந்து அவங்களுக்கு அதை பற்றி என்ன, அது என்ன பண்ணுது, இப்போ டாம் ஜெரினா அது எங்கே ஓடுது, என்ன ஆச்சு, அந்த ரைம்ஸ் ஒன்று பாடு, அது யார் என்ன அப்படின்னு அவங்களுக்கான திங்கிங் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபோன் ஒரு டாயாக யூஸ் பண்ணி அதை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது குழந்தைங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதே மாதிரி அவங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ், ரீசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாமே நிறைய இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ப்ளீஸ் நம்ம எல்லாருமே இப்படி தான் ஃபோனை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏஜ். 3 வயசு வரையும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபோனே கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 3 வயசு வரையும் இருக்கிற குழந்தைங்க கேட்டு கற்றுக்கிறத விட பார்த்து கற்றுக்கிறதுக்கு தான் அவங்க விருப்பப்படுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு குழந்தைங்க 3 வயசுக்கு மேலே தான் காதை நல்லா யூஸ் பண்ணி கவனித்து, இப்போ நீங்கள் டிவியில் ஒரு கார்ட்டூனோ ரைம்ஸில் ஒரு கார்ட்டூன் போட்டு விட்டுட்டிங்கன்னா அதை கவனித்து ஃபுல்லாக அதில் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னு ஒரு 3 இயர்ஸ் மேலே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஏஜ் ஆகணும். ஸோ ஒரு 3 இயர்ஸுக்குள்ளார நீங்கள் குழந்தைய ஃபோனுக்குள்ளார கார்ட்டூன்ஸுக்குள்ளார போய் அடிக்ட் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஒரு 3 வயசுக்குள்ளார தான் அவங்க காதில் கவனித்து பேச்சை கற்றுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டிவியில் எப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி வர்றது, என்ன மூமெண்ட்டு, கலர்ஸு இதில் எல்லாம் தான் பார்த்து அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது அவங்க என்ன பேசுகிறாங்க, அதில் என்ன நடக்குதுன்னு இருக்கிறத பெருசாக அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஸோ 3 இயர்ஸ் வரையும் நம்ம ஃபோன் டிவி கொடுக்காம குழந்தைங்க கூட உட்காந்து ஃபிசிக்கல் பிளேஸ், நம்ம கிச்சனில் விளையாடும்போது, கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது, வெளியில் விளையாடும் போதெல்லாம் குழந்தைங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அது என்ன இது என்ன அப்படின்னு நம்ம கூட உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா தான் ஸ்பீச் நல்லா டெவலப் ஆகும். ஸ்பீச் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபோனை இல்லைன்னா கார்ட்டூன்ஸ், டிவி இதை நீங்கள் ஒரு டாயாக குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட உட்காந்து அதில் என்ன நடக்குது அது ஏன் என்னன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோனை ஒரு பாசிட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆல்ரெடி ஃபோனில் அடிக்டடான ஒரு குழந்தைய நம்ம எப்படி வெளியே கொண்டுட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ், ஃபோன் ஏன் எந்த டைமில் நீங்கள் ஃபோன் கொடுத்துட்டீங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் ஆர் தேர். ஒன்று, ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்போ மெயின் ரீசன் அதுதான், சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால தான் ஃபோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் என்ன யோசிக்கணும், ஏன் குழந்தை சாப்பிடல, அதில் ஆரல் சென்சரி டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு ஓடி தெரப்பிஸ்ட் இல்லைன்னா ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை போய் பார்த்து அதுக்கான ஆரல் சென்சரி தெரப்பி எல்லாம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தை ஆட்டோமேட்டிக்கலி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால அதை கரெக்டாக பண்ணாமல் நம்ம ஃபோனை கொடுத்து சாப்பிட்டோன்னா தட் இஸ் அ நெகட்டிவ் மெத்தட். பிகாஸ் என்னென்னா சாப்பாடை நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிடணும். இன்னொன்று, குழந்தை என்கேஜ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னா நீங்கள் ஃபோன் முன்னாடி உட்கார வைக்கிறத விட பேரண்ட்ஸ் கூட உட்கார வச்சு விளையாடட்டும், டாய்ஸ் கூட விளையாடட்டும், இல்லைன்னா பக்கத்தில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கூட ஃபிசிக்கல் பிளே, ஓடி வர்றது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, அந்த மாதிரி லெட் தம் எக்ஸ்ப்ளோர் த என்விரான்மெண்ட். அதுதான் கரெக்டான மெத்தட். ஓகே, இனி இதெல்லாம் பண்ணலை ஆல்ரெடி என் குழந்தை ஆட்டோமேட்டிக்கலி
ஃபோன்னா அவ்வளோ அடிக்டட் ஆகிட்டா அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு அட் எனி காஸ்ட் ஃபோனை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. டிவி ஃபோன் அவங்க யார் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? நம்ம தான். இப்போ நம்ம நிறைய நேரம் ஃபோனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு குழந்தை பார்க்கக்கூடாதுன்னா தட்ஸ் ராங். ஸோ குழந்தைக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் கேபிளை கட் பண்ணிடுங்க. டிவின்னா அதில் ஒன்றும் ஓடாதுன்னு இருக்கிற ஒரு மைண்டு ஸ்லோலி குழந்தைங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபோன்னா கூட அது பேசுகிறதுக்கு மட்டும்தான். அதில் அப்பாவும் பார்க்கல அம்மாவும் பார்க்கல, நோ ஒன் இஸ் வாட்சிங். ஸோ ஸ்லோலி குழந்தைங்களுக்கு அது ஒரு மைண்டு வந்துடும். தேல் பி ஸ்லோலி ஒரு வாரம் அடம் பிடிப்பாங்க, 2 வாரம் அழுவாங்க. ஸ்லோலி தேல் பி ஓகே, தேல் பி அக்செப்டிங் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதே மாதிரி அடிக்ஷன் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்? கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அட்டென்ஷன் டெஃபிசிட்ஸ், கவனிப்பு குறைபாடு. கவனிப்பு குறைபாடிலிருந்து ஆட்டிசம், ஏடிஹெச்டி, வளர படிப்பு குறைபாடு, அந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸு, ஸ்பீச் டிலே, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிலே, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபோனுன்னு இருக்கிறது கண்டிப்பாக குழந்தைங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு, அவங்களோட எல்லா விதமான டெவலப்மெண்ட்டு, திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய டேஞ்சரஸான ஒரு விஷயமும் தான். அதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, எந்த விதமாக இருக்காங்கன்னு பார்த்து யூ டிசைட் ஹவு டு யூஸ் த ஃபோன் டுவோர்ட்ஸ் யுவர் சில்ட்ரன். ஓகே, ஸோ ஹாப்பி பேரண்டிங். தேங்க்யூ.